ஹே ஆல் வெல்கம் பேக் டு அக்டோபர் 20s. இன்னைக்கான vlog வந்து பேக் பேக்கிங் vlog தான். ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ட்ரிப் போகிறோம். அதான பேக்கிங் vlog தான் இது. ஸோ வந்து நாங்கள் வந்து ஃபேமிலினா எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, இங்கே சரௌண்டிங்ஸ் இருக்கிற ஃபேமிலிலாம் அது லைக் எப்படின்னா ஒரு ஏஜென்சி இருப்பாங்க. அவங்ககிட்ட பஸ் ஒரு வேன் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் விடுவாங்க. ஸோ இந்த ஊருக்குலாம் போகிறோம், இப்போ ஹெட்டுக்கு வந்து 1500 1700 இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு விருப்பம் இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலியில எவ்வளோ மெம்பர்ஸ் வேணாலும் கூட்டிட்டு அந்த ட்ரிப்க்கு வரலாம். ஸோ வந்து இந்த மாரி ஷோ ஸோ வந்து மேக்ஸிமம் இது வந்து வில்லேஜ்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன் இந்த ட்ரிப் பத்தி. தெரியாதவங்களுக்கு இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன். இப்ப நாங்க வந்து எப்படி போறோம்னா, எங்களுக்கு வந்து ஒரு பஸ் டிரைவர் தெரியும். அவர் வந்து அம்மாவ கான்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாரி திருச்செந்தூர், மதுரை, கன்னியாகுமரி இந்த மாரி பிளேஸஸ்க்குலாம் நாங்க போகுறோம். நீங்க வரீங்களா? உங்க ஃபேமிலிலேருந்து எவ்வளோ பேர் வராங்க? அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்ப நாங்க எங்க ஃபேமிலிலேருந்து 5 மெம்பர்ஸ் வரோம்னா, பெர் ஹெட்டுக்கு வந்து 1700 நாங்க வந்து பே பண்ணணும். பே பண்ணோம்னா நம்ம அவங்க வந்து எங்க அந்த மதுரை, திருச்செந்தூர், கன்னியாகுமரி இந்த பிளேஸஸ்லாம் குட்டி குட்டி அ பிளேஸஸ்லாம் இருக்கும்ல, டூரிஸ்ட் ஸ்பாட்லாம். அந்த பார்க்லாம் கொண்டு போய் விட்டுருவாங்க நம்மள. அதுக்கப்புறம் அங்க போய் நம்ம ஸ்டே, ஃபுட்டு இ அப்புறம் நமக்கு ஏதாவது திங்ஸ் இந்த மாரி எது வேணும்ல, அது நம்மளோட செலவு. இங்கேருந்து அவங்களுக்கு அந்த அந்த பஸ்ல நம்ம டிராவல் பண்ற காஸ்ட் மட்டும் நம்ம அவங்களுக்கு வந்து குடுக்குற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி தான் இங்க போறோம். இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி தான் மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி இதெல்லாம் மெயின் பிளேஸ் நாங்க போறது. 3 டேஸ் ட்ரிப். நடுவுல ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தா அங்கேயும் கொண்டு போய் எங்கள விடுவாங்க. ஸோ இது நம்ம ஃபேமிலி ட்ரிப் இல்ல. ஸோ ஒரு நெறைய பேரோட சேர்ந்து போறதுனால, கொஞ்சம் வந்து நெறைய திங்ஸ் எடுத்துக்காம, எது வந்து ரொம்ப மெயினா நமக்கு தேவையோ, அத மட்டும் நம்ம வந்து பேக் பண்ணிக்க போறோம். ஸோ போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு பேக் எடுத்திருக்கேன். இது கியூட் டிராவல் பேக். இது வந்து நான் என் அக்கா கிட்ட இருந்து சுட்டுட்டேன். அது வந்து செகண்டரி. ஸோ வந்து இப்போ 3 டேஸ் ட்ரிப்புங்கிறனால, மெயினா நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் அ பார்த்து எடுத்துக்கிறோம். ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ட்ரெஸ். ஸோ வந்து இது வந்து டே 1க்கான என்னோட ட்ரெஸ். இது ஃபுல்லாவே நான் வந்து சுடி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபுல்லா கோவில் தான் போறோம். ஸோ மத்ததெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ வந்து டே 1க்கான ட்ரெஸ் இந்த ஒயிட் குர்த்தி எடுத்திருக்கேன். டே 2க்கான ட்ரெஸ் வந்து அதே ஒயிட் பிளஸ் பிங்க் குர்த்தி எடுத்திருக்கிறேன். இதெல்லாம் வந்து ரீசென்ட் டேஸ்ல நான் வந்து வாங்குனேன். பட் இன்னும் எதுக்கும் யூஸ் பண்ணல. ட்ரிப்புக்கு தான் வந்து யூஸ் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே 3க்கு வந்து இந்த ப்ரவுன் கலர். இந்த ப்ரவுன் வந்து தீபாவளி ட்ரெஸ். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நான் தீபாவளி விளாக் போட்டிருப்பேன். அதுல நான் வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். ஸோ இந்த 3 ட்ரெஸ்ஸஸ் தான் ஃபர்ஸ்ட் மேனிட்டரியா நான் வந்து கொண்டுட்டு போறது. ஸோ இதுக்கப்புறம் இன்னர்ஸ் அண்ட் டவல்ஸ் இதெல்லாம் வந்து வச்சிருக்கோம். இந்த மாரி எங்க வீட்ல எல்லாருமே வந்து 3 செட் பேக் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து அது ட்ரெஸ் போட்டாச்சு. ட்ரெஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன நம்ம மேக்கப் தானே போட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹேர் சீரம். அது ரொம்ப முக்கியம். இல்லன்னா பரட்ட மண்டை மாரி ஆயிடும். ஸோ அந்த சீப்பு, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் இதுவும் முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இது எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே நான் மேட்ச் ஆகுற மாரி ஒரு வாட்சஸ் எடுத்திருக்கிறேன். இதுதான் அந்த வாட்ச். இது வந்து மேக்ஸிமம் ஒயிட் தான் எடுத்திருக்கேன்ல. ஸோ எல்லாத்துக்குமே மேட்ச் ஆயிடும். ஸோ அதனால வாட்ச் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பர்ஸ், தென் வந்து இது வந்து இயரிங் பாக்ஸ். என் அக்காவது 2 பேருதும் சேர்த்து நான் இதுல வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. என் அக்காவும் சேர்த்து இயரிங் பாக்ஸ் மொத்தமா 3 டேஸஸ்க்கு. ஆனா வந்து எது ஒண்ணு வந்து எங்களுக்கு செட் ஆயிடுச்சோ அதுலயே நாங்க கண்டினியூ ஆயிடுவோம். அப்படிதான் இந்த இயரிங்ல நான் இருக்கிறேன். இதுலயே ரொம்ப நாளா இருக்கிறேன். அதுக்கப்புறம் பொட்டு. பொட்டு ரொம்ப முக்கியம். கோவிலுக்கு போறோம்ல. அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ் போடுற பழக்கம் இல்ல. பட் அந்த அவுட்ஃபிட்லாம் போட்டா நல்லா இருக்கும்ல. அதனால பேங்கிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பர்ஸ்ல வச்சுக்க போறேன். நெக்ஸ்ட் செப்பரேட்டான ஒரு பர்ஸ்ல வந்து இந்த பிரஷ், சோப்பு, பேஸ்ட் இதெல்லாம் நான் வந்து ஒரு பேக்ல வச்சுக்கிறேன். ஸோ இப்போ போய் ஒரு பிளேஸ்ல இருக்கிறாங்க, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க கோயில் போகணும்னு சொன்னாங்கன்னா, போயிட்டு இந்த பேஸ்ட் பிரஷ் இருக்கிற பேக் மட்டும் எடுத்து நாங்க எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு மேக்கப்ஸ்லாம் போட்டுட்டு வந்துருவோம். இதுக்கப்புறம் நாங்க வந்து சார்ஜர், பெட்ஷீட் அண்ட் வந்து வாட்டர் பாட்டில் இது எல்லாரும் ஃபேமிலிக்கு இது வந்து ஒரு செப்பரேட்டான ஆளுங்க கிட்ட அவங்கவுங்களுக்கு ட்ரெஸ், அவங்களுக்கான மேக்கப், அவங்களுக்கான பேஸ்ட், பிரஷ், சோப் இதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம். இதை தாண்டி நாங்க என்ன எடுத்துக்கிறோம்னா வாட்டர் பாட்டில், பெட்ஷீட் அண்ட் சார்ஜர்ஸ் இதெல்லாம் வந்து காமனா நாங்க எடுத்துக்கிறோம். ஏன்னா இது எல்லாரோட யூசஸுமே இது வந்து தேவைப்படுது. ஸோ இதுதான் இந்த ட்ரிப்க்கான பேக் பண்ணியாச்சு. எல்லாரும் கிளம்பிட்டோம். இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டைம் வந்து 9:30 ஆகுது. ஸோ எங்கள் மெடிக்கலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் இங்கே தான் வந்துடும். அதுக்கப்புறம் இவதான் நிஷா. ஹாய் சொல்லு. நாங்கள் அதுக்கப்புறம் இருக்கிறத அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம்.
இதுதான் வந்து நாங்கள் சொன்ன அந்த பஸ் ட்ராவல். ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் திருச்சியில் இருக்கோம். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து திருச்செந்தூர் போகிறோம். இதுதான் வந்து நைட் ட்ரிப் எங்களுது. நாளைக்கு தான் டே 1 ஸ்டார்ட் ஆகும். இதை வந்து டே 1 சொல்கிறதா தெரில, லாஸ்ட் வீடியோ கண்டினியூவான்னு தெரில, சரி டே 1ன்னே வச்சுப்போம். எங்களை வந்து இப்போ மார்னிங் வந்து 6 o'clock வந்து இங்கே ஒரு ஊரில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இன்னும் 2 hours இருக்குது திருச்செந்தூர் போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு கோவிலில் கொண்டு அதுக்கு முன்னாடி ஒரு கோவிலுக்கு நிறுத்தி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு அந்த கோவிலை வந்து பார்த்துட்டு வர சொன்னாங்க. ஸோ இங்கே ஒரு காளி கோவில் இருந்தது, அந்த ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த காளி கோவில் பார்த்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் இன்னும் 2 hours அப்புறம் திருச்செந்தூர் போவோம். அங்கே போயிட்டு தான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாமி கும்பிடணும். அதை நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். எங்க குளிக்கிற? கடல்ல குளிக்க போறோம். எங்க பஸ் மதுபாலா ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக நிறுத்துறாங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பேர் வரணும், அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நாங்க திருச்செந்தூர் போறோம்.